இது சவுல் ராஜாவை ஏத்தி விடணுன்றதுக்காகவே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதுவும் முறையாய் பாடினார்களாம். முறையா பாடினாங்கன்னா இந்த தாளத்துக்கு குறைஞ்சது 6 டைம் இருக்கும். அப்படின்னா ஒரு தாளம் தந்தானை துதிப்போமே தந்தானை, அது 6 டைம். இந்த 6 டைம் பாடினதான் ஒரு தாளம். அப்போ என்ன பாடிப்பாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இப்படின்னா 6 டைம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பாடியாச்சு. தப்பு தான். சரி, இப்படி பாடி இருக்க கூடாது. உடனே என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள கூப்பிட்டு ஒரு மிரட்டி இந்த மாதிரி பாடுற வேலையை வச்சுக்காதீங்க, இது 2 பேருக்கும் சண்டை உண்டாக்குற மாதிரி இருக்குது, ஒழுங்கா பாடுங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000 பாடுங்க அப்படின்னு பாட வச்சிருந்தா கூட பரவாயில்ல. உடனே இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப டீப்பா போயிட்டான். இவனால நமக்கு பிரச்சனை வந்துருமோ, இவன் நம்மளை அழிச்சிருவானோ, இவன் நம்மளை கொன்னுட்டு ஏறி ராஜாங்கத்துல உட்கார்ந்துருவான் போலதான் தெரியுது. இவனுக்கு இப்பவே இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இவங்க எல்லாம் அவனுக்கு பின்னாடி போயிருவாங்களோ, போயிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சிருவாங்களோ. இது தேவையில்லாதது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல யாரும் கை வைக்க முடியாது. நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி ஆகிலும் கீழே விழுவது இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எதுலையுமே என்ன போகாதீங்க. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கொஞ்சம் டீப்பா போகாதீங்க.